தமிழ்நாட்டில் 4 முனை போட்டின்னு சொன்னாங்க. கடைசியாக தான் வந்தார் விநாயக் மகாதேவ் அப்படின்னு சொல்கிற மாதிரி சசிகலா ஒரு கூட்டணியை அறிவித்து பயங்கரமான ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை ஏற்படுத்தினாங்க. அதில் டாக்டர் ராமதாஸும் அந்த கூட்டணியில் சேர்ந்தார். இன்றைக்கி பார்த்தா இன்னொரு கூட்டணி உருவாகிருக்கு வேல்முருகன் தலைமையில். இந்த கூட்டணிகள் உருவாகிறதுக்கு என்ன காரணம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் என்ன நினச்சேன்னா, வேல்முருகன் சசிகலா ராமதாஸ் கூட்டணியில் போய் இணைவார் அப்படின்ற ஒரு தாட் இருந்தது. ஏன்னா இப்போ அவர் ஒரு 1 இயர் பெல்ட்டில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லீடராக இருக்கார். ஸோ அந்த தொகுதியில் அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்கும்போது மேபி ராமதாஸோட அவர் போய் அலைன் ஆகிறது மூலமாக அங்கே ஒரு சேஞ்ச் அவரால் ஏற்படுத்த முடியும். ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இப்போ அன்புமணி கூட இல்லை. ஸோ இந்த ஸ்பேஸ் அவர் பயன்படுத்திப்பார். அதனால தான் திமுக கூட்டணியிலேருந்து இவ்வளோ போல்டாக வெளியே வந்துட்டார் அப்படின்னு எனக்கு தோணுது. ஐயாவின் அரசியல் வாரிசாக தன்னை அடையாளப்படுத்திப்பார். ஆமாம், அப்படி தான் நான் நினச்சேன். பட் ஆனால் அவர் அந்த பக்கம் போகாமல் அவர் தலைமையில் இன்னொரு கூட்டணி அமைச்சிருக்கிறார் அப்படின்றது ஒரு சர்ப்ரைஸ் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பொதுவாகவே இந்த தேர்தல் காலங்களில் அதிகமான கூட்டணிகள் இருந்தது அப்படின்னா அது ஆளக்கூடிய கட்சிக்கு தான் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வேல்முருகனை பொறுத்தவரையில் அவர் ஒரு கூட்டணி அமைச்சிருக்காருல, இதில் ஏதோ ஒரு உள்நோக்கம் இருப்பது போல தான் எனக்கு தெரியுது. ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக அவர் திமுக பிடிக்கலை, இல்லை திமுக மீது விமர்சனங்கள் இருப்பதனால அந்த கூட்டணியிலேருந்து வெளியே அவர் ஒரு கூட்டணி அமைச்சிருப்பது போல் தெரியல. அவருக்கு ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குது அப்படின்னு தோணுது. ஏன்னா 234 தொகுதிகள்லையும் கேண்டிடேட் போடுவேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, நான் தேர்தலில் போட்டியிட போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ இவருடைய கட்சியின் பேரும் தாவாக்கா அப்படின்ற இங்கிலீஷில் டிவிக்கே தான், தமிழில் தாவாக்கா தமிழக வாழ்வுரிமை கட்சி அப்படின்றதுனால மேபி அதில் ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கலாமோ அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது, எப்போதுமே விஜயை கடுமையாக விமர்சனம் செய்யக்கூடியவர். விஜயினுடைய ரசிகர்கள் இல்லை தொண்டர்கள் தற்குறிகளாக இருக்கிறாங்க அப்படின்றது அவருடைய கடுமையான ஒரு விமர்சனமாக இருந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ இன்றைக்கி கூட செய்தியாளர் சந்திப்பில் ஒருபோதும் தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. என்னைக்கு அவர் அவருடைய தொண்டர்களை நெறிப்படுத்துகிறாரோ அதுக்கு பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்றது மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. அப்படின்றப்ப இந்த தேர்தலில் ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குது அப்படின்ற அந்த இடத்துல ரீட் பண்ண வேண்டியது இருக்குது. இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா, இவர் பிரிக்கக்கூடிய வாக்குகள் அத்தனையும் என்டிஏ அலைன்ஸுடைய வாக்குகளாக தான் இருக்கும். ஏன்னா பாஜக எதிர்ப்பு அப்படின்றது ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு வன்னிய சமூகத்தினர் மத்தியில் அவங்க கன்சாலிடேட் ஆகி ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுவாங்கள்ல, அந்த இடத்துல ஒரு சின்ன சேதாரத்தை அவர் ஏற்படுத்துகிறாரு. ஏன்னா இந்த தேர்தலை பொறுத்தவரையில் ஒரு ஓட்டு கூட ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்றது தான் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது. அதனால் வேல்முருகனுடைய கூட்டணி அப்படின்றது நிச்சயமாக ஒரு உள்நோக்கம் கொண்ட ஒரு கூட்டணியாகத்தான் தெரியுது. அது திமுக வெறுப்பு இல்லை தமிழர் நலன் சார்ந்தது மட்டுமாக எனக்கு தோணலை. அப்படியான ஒரு சந்தேகம் வர்றது சாதாரணமான ஒரு விஷயம் ஆயிடுச்சு இன்றைக்கி அரசியல் காலத்தில். மக்கள் நல கூட்டணியை பார்த்த மக்கள் இன்றைக்கி யார் கூட்டணி அமைச்சாலும் அப்படி ஒரு சந்தேக கண்ணோட பார்க்குறாங்க. ஒருவேளை உண்மையிலேயே கூட அவருக்கு திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக நம்ம எதாவது பண்ணணும் அப்படின்ற எண்ணம் கூட இருக்கலாம். ஆனால் பொதுவாகவே சொல்லுவாங்க இல்லையா, இப்போ பிஜேபி எதிர்ப்புன்னு வரும்போது அங்கே இருக்கிற கட்சிகள்லாம் பொதுவாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க, முழு மனதோடு நாங்கள் இந்த முடிவை எடுக்கலை, எங்களுக்கு திமுக மேலே கூட மாற்று கருத்துக்கள்லாம் இருக்குது, ஆனால் அதை விட இன்றைக்கி நாட்டை காப்பாற்றுறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற இடத்துல நாங்கள் வேறு வழி இல்லாமல் இந்த முடிவு எடுக்கிறோன்னு ஒன்று சொல்லுவாங்க. இப்போ ரீசெண்டாக அவருடைய தொலைக்காட்சி பேட்டியும் நான் பார்த்தேன். அந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா அவர் விமர்சனங்களை முன்வைக்கிறாரு. அது இந்த பேட்டியில் மட்டும்தான் முன்வைக்கிறாரா அப்படின்னு கேட்டால் இல்லை. இப்போ அவருடைய அந்த அசம்பிளியில் அவர் எம்எல்ஏவாக இருக்கும்போது எப்போதுமே அவர் ரிபலாக தனக்கு தோன்றியதை இல்லை ஒரு இஷ்யூ பேஸ்டான பிரச்சனைகளை ரொம்ப போல்டாக அட்ரஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு நபர் தான். அதுலெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. நல்ல பண்பாளரும் கூட. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா, இப்போ இந்த தேர்தல் நேரத்தில் திடீர்னு அவர் வெளியே அவர் தலைமையில் ஒரு கூட்டணி அமைக்கிறது தான் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. ஏன் நம்ம சந்தேகப்படக்கூடாதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதனால தான் அந்த இடத்துல பார்க்கும்போது அவருக்கு ஏதாவது உள்நோக்கம் இருக்கலாம். அவர் ஒரு தொகுதி யார் யாருக்கோ கொடுக்குறாங்க திமுகவில், இவருக்கு கொடுக்க மாட்டாங்களா? நிச்சயமாக கொடுப்பாங்க. ஸோ எந்த இடத்துல இவர் முரண்பட்டார் அப்படின்றதுலையும் சில கேள்விகள் இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா, அமைச்சர் எஸ்எஸ் சிவசங்கர் பேட்டி கொடுத்துருக்காரு. துரைமுருகன் அவர்கள் முதலமைச்சருக்கு அருகாமையில் அமரக்கூடியவர், கட்சியிலையும் சரி ஆட்சியிலையும் சரி. ஸோ முதலமைச்சரை சந்திக்க முடியலை அப்படின்னு சொல்கிறதெல்லாம் மிகைப்படுத்தி சொன்னது போல் தெரியுது. ஏன் சொல்லியிருப்பார் நினைக்கிறீங்க? ஏன்னா குறிப்பாக வன்னிய சமூகத்தை சேர்ந்த ஒரு அடையாளமாக துரைமுருகன் இருக்கிறாரு. ஸோ ஒரு சீனியர் லீடர். இப்போ அவருக்கே முதலமைச்சர் சந்தித்து பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டார். அப்புறம் வேல்முருகனும் போய் சந்திக்க முடியல அப்படின்றப்ப
வன்னிய சமூக மக்கள் இல்லை வன்னிய சமூகத்தினுடைய பிரதிநிதிகளை வந்து ஒரு செகண்டரி ட்ரீட்மெண்ட் தான் வந்து திமுகவில் கொடுக்குறாங்களோ அப்படின்ற ஒரு பார்வை அந்த சமூகத்தை சேர்ந்த மக்களுக்கு ஏற்படும் இல்லையா. ஸோ அந்த தோற்றத்தை கொண்டு வருவதற்கான ஒரு உள்நோக்கமாக கூட இருந்திருக்கலாம். நான் சொல்கிறது வேல்முருகன் சொன்னது அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னா அந்த சமூகத்தை சார்ந்த ஒருத்தரை வச்சு பதில் கொடுக்க வச்சுருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு கணக்குகள் அரசியல் ரீதியாக பார்க்கப்பட்டாலும் அடுத்ததாக சசிகலா தலைமையிலான கூட்டணி, அதில் ராமதாஸும் இடம்பெற்றிருக்கிறார். அவங்களுடைய ஒர்க்கும் அவங்களுடைய நோக்கமும் இந்த எலெக்ஷனில் என்னவாக இருக்க போகுது? என்டிஏ கூட்டணிக்கு செல்லக்கூடிய வாக்குகளை தடுப்பதற்காகத்தான் அந்த அணின்னு பரவலாக ஒரு கருத்து இருக்குது. ராமதாஸோடைய நோக்கம் அப்படின்றது பாமக, அன்புமணி தலைமையில் இருக்கிற பாமக வெற்றி பெறக்கூடாது அப்படிங்கிறதாகவும், சசிகலாவுக்கு டிடிவி தினகரன் தலைமையில் இருக்கிற அமமுக வெல்வதோ அல்லது அதிமுக வெற்றி பெறுவதிலோ அவங்களுக்கு அரசியல் எதிர்காலம்ன்றது இருக்காது. அதனால் அது மட்டும்தான் காரணமா? இதுலேயும் இன்னொரு லைன் சொல்கிறாங்களே, இந்த கூட்டணி உருவானதுக்கு பின்னாடி கூட திமுக தான் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு மறைமுகமாக இவங்க வந்து வேலை செய்ய போகிறாங்க, இவங்களுடைய ஒர்க் அப்படிங்கிறது யாருக்கு பலன் கிடைக்க போகுதுன்னா திமுகவுக்கு தான் ஒரு சிலர் கருத்தை முன்வைக்கிறாங்க. இதில் 2 பார்வை இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா, ராமதாஸை பொறுத்தவரையில் அவருடைய ஒற்றை நோக்கம் அன்புமணி ராமதாஸை வீழ்த்தணும். அன்புமணி ராமதாஸ் வந்து எனக்கு கீழே அப்படின்றது வந்து பொது சமூகத்துக்கு சொல்லணும். அது ஒன்று. 2வது பார்த்தீங்கன்னா, சசிகலாவை பொறுத்தவரையில் எனக்கு தெரிஞ்சு அவங்கள்ட்ட தீவிரமான திமுக எதிர்ப்பு இருப்பது போல் தெரில. ஏன்னா திமுகவை விட எடப்பாடி பழனிசாமி தான் சசிகலாவை மிகப்பெரிய அளவில் காயப்படுத்தியிருப்பதா நான் நினைக்கிறேன். நான் அவங்களுடைய ரீசன்ட் பேட்டியெல்லாம் பார்க்கும் பொழுது இங்கே தமிழ்நாடு சிறைக்கு கொண்டு வந்து அவங்கள இன்னும் வந்து கஷ்டப்படுத்தணும் அப்படின்லாம் நினச்சாங்க அப்படின்றதெல்லாம் வந்து அவங்களுடைய பேட்டியில் அவங்க சொல்கிறாங்க. 2வது வந்து எந்த ஒரு எதிர்ப்பையும் யார் வேணாலும் சமாளிச்சுடுவாங்க, ஆனால் சில துரோகங்களை வந்து மன்னிக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்கள்ல. இப்போ நமக்கு அது துரோகமாக தெரியல. அவர் வந்து ஒரு வாய்ப்பு கிடச்சிது, அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி வந்து அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக மாறியிருக்கிறாரு. பட் அவர்களுடைய பார்வையில் நம்ம தானே இந்த பையனுக்கு கொடுத்தோம், அந்த இடத்த நம்ம தானே கொடுத்தோம், ஆனால் நமக்கு அவர் எதுவுமே செய்யலையே, நமக்கு அவர் உதவி செய்யலையே, நம்மளை வந்து கட்சியில் சேர்த்துக்கொள்ள மாட்டாரே அப்படின்ற வருத்தங்கள் மிகப்பெரிய அளவில் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த இடத்துல வச்சு நீங்கள் பார்க்கும்போது சசிகலாவை பொறுத்தவரையில் அவங்களுக்கு ஒரே எதிரி அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இந்த அணியை அவங்க கட்டமைச்சு இந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பாடம் போட்டணும். அதிமுக வந்து எதிர்க்கட்சியாக கூட வரட்டும், ஆனால் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் வந்து அதிமுக இருக்கக்கூடாது அப்படின்றது அவர்களுடைய நோக்கமாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். அவங்களுடைய முதல் எதிரி நிச்சயமாக திமுகவாக இருப்பது போல் தெரியல. இந்த தேர்தலை பொறுத்தவரையில் அவங்களுடைய ஒரே எதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியாக தான் இருப்பார்னு நினைக்கிறேன். இப்போ என்டிஏ வந்து இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு பார்க்குறீங்க? ஆல்ரெடி வந்து விஜய் இருக்கிறதே அவங்களுக்கு ஒரு பெரிய த்ரெட்டுன்னு சொல்கிறாங்க. எதிர்ப்பு வாக்குகளை விஜய் பிரிக்க போகிறாரு, அதனால் மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வர வாய்ப்பு இருக்குதுன்னு ஒரு எண்ண ஓட்டம் இருக்குது. 2வது இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன அமைப்புகள், கட்சிகள் இவங்க எல்லாமும் என்டிஏவுக்கு எதிராக ஏதோ ஒரு வகையில் வேலை செய்கிறது நிச்சயமாக அவங்களுடைய வெற்றி வாய்ப்பு பாதிக்கும். இதை ஹேண்டில் பண்ணிடுவாரா எடப்பாடி பழனிசாமி? இன்னொரு விஷயம் கூட இருக்குது. இப்போ பாஜக நினைத்தால் சசிகலாவை ஒரு நிமிடத்தில் வந்து இந்த கூட்டணிக்குள்ளே கொண்டு வர முடியும். ஆனால் அந்த இடத்துல வந்து சிக்கலாக இருப்பதே எடப்பாடி பழனிசாமி தான். எடப்பாடி பழனிசாமி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சசிகலாவை உள்ளே சேர்த்துக்கூடாது அப்படின்றதுல டே 1லேருந்து அவர் வந்து கண்டிஷனாக இருக்கார் அப்படின்றது மட்டும் நமக்கு தெரியுது. ஸோ அதனால் வந்து பாஜகவும் அதற்கான ஒரு புஷ்ஷை கொடுக்கல. ஸோ இந்த இடத்துல தான் சசிகலாவுக்கு ஒரு லிவரேஜ், ஒரு ஃப்ரீடம் அப்படின்றது கிடைக்குது. நம்மளை சேர்த்துக்க மாட்டுறாங்க, சரி நம்ம வந்து ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுவோம், நம்ம வந்து ஒரு கட்சியை ஆரம்பிப்போம் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு அவங்க போகிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் கேட்டது போல் தாவேக்காவை பொறுத்தவரையில் அங்கேயும் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து பெரிய அளவில் இளைஞர்கள் கூட்டம் அப்படின்றது இருக்குது. அவர் வந்து பெரிய ஒரு இமேஜாக பார்க்கப்பட்டாலும் அவருக்கு எவ்வளோ ஓட் சதவீதம் இருக்குது, எவ்வளோ ஓட் பர்சன்டேஜ் அவர் எடுக்க போகிறார் அப்படின்றது யாருக்குமே தெரியல. பட் ஒரு காமன் இம்ப்ரெஷன் என்ன அப்படின்னா, விஜய்க்கு வந்து 234 தொகுதிகள்லையும் பரவலாக வாக்குகள் இருக்குது அப்படின்றது மட்டும் கண்கூடாக தெரியுது. ஏன்னா அவருக்கு வரக்கூடிய அந்த வரவேற்பு, அப்புறம் சமூக வலைதளங்களில் அவர் தொடர்பான செய்திகளுக்கு இருக்கக்கூடிய ஆர்வம், இதெல்லாம் பார்க்கும்போது நிச்சயமாக அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகள் வந்து எடுப்பாங்க. அது வெற்றி ஆகுமா அப்படின்றத நம்ம இன்றைக்கி சொல்ல முடியாது. ஆனால் ஒரு சில இடங்களில் வந்து அவங்களுக்கு பாசிட்டிவான ஒரு வின் இருக்குது அப்படின்றது மட்டும் கவனிக்க முடியுது. ஸோ இப்போ பாஜகவை பொறுத்தவரையில் இந்த அலைன்ஸ்குள்ளே கொண்டு வர முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து அதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்றதுனால தான் இன்றைக்கி வந்து அவங்களால எதுவுமே பண்ண முடியலைன்னு நினைக்கிறேன். ஏன்னா விஜய் அதற்கு தயாராக இல்லை அப்படின்றது தான் அதில் இருக்கக்கூடிய விஷயம். ஆனால் ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா அருண்ராஜ் கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார்,
அழுத்தம் இருக்குங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருப்பார். அழுத்தம்னா வந்து ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாதது அழுத்தம்னு சொல்கிறாங்களா, இல்லை மேலேருந்து வேறு ஏதாவது அழுத்தங்கள் வந்து விஜய்க்கு இருக்கா அப்படின்றதையும் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு இல்லையா? ஸோ அதனால் நிச்சயமாக பாஜக எப்படியாவது இந்த அலைன்ஸ்குள்ளே விஜயை கூட்டிகிட்டு வரணும்னு நினச்சிருப்பாங்க. அதெல்லாம் முயற்சி இல்லாமல் இருந்திருக்காது. அது நேரடியாக விஜயோட இருந்திருக்காதே தவிர செகண்ட் லைன் தேர்ட் லைன் லீடர்ஸ் மூலமாக அந்த டாக் அப்படின்றது நடந்திருக்கும். பட் அது நடக்காத ஒரு நிலையில் தான் இன்றைக்கி வந்து இது 4 முனை போட்டியாக மாறி இருக்கிறது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 4 முனை, பட் நீங்கள் கூட்டணி இதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா இது 6 முனை போட்டியாக மாறி இருக்கிறது. ஸோ திமுக வந்து இந்த இடத்துல ஒரு சேஃப் ஜோனில் தான் இருக்காங்கன்னு தோணுது. அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய த்ரெட்டாக பார்க்குறது விஜய் மட்டும்தான். ஏன்னா விஜய் தான் அவர்களுடைய வாக்குகளையும் எடுக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கார். இப்போ ஒரு மைனாரிட்டி ஓட்ஸில் வந்து கை வைப்பாங்க, அதே மாதிரி பட்டியலின சமூகத்தினுடைய வாக்குகளில் ஒரு சேதாரம் அப்படின்றது இருக்கும். அது இல்லாமல் காமனாக வந்து திமுகவுக்கு போடக்கூடிய விமன் ஓட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களில் வந்து ஒரு ஜங்க் வந்து விஜய் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. யங்ஸ்டர்ஸுடைய வாக்குகள் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கன்சர்னாக திமுகவுக்கு இருக்குமே தவிர, மற்றபடி உங்களுக்கு லார்ஜராக பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான அலைன்ஸ் இருந்தால் அது வந்து திமுகவுக்கு தான் லாபம். இப்போ காங்கிரஸ்லேருந்து ஒரு தரப்பு, ஒரு குரூப், ஒரு செக்ஷன் ஆஃப் நிர்வாகிகள் வந்து இன்றைக்கி டிவிகேல சேர்ந்துருக்காங்க. இதை வந்து ஆதவர்ஜனா கூட பெரிய அளவுக்கு பூஸ்ட் பண்ணி பேசியிருந்தார், பெரிய ஹைப்பெல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் அவங்க சேர்ந்துருக்கிறவங்கள பார்க்கும்போது இவ்வளோ நாளாக இவங்க காங்கிரஸில் தான் இருந்தாங்களா அப்படின்னு நிறைய பேருக்கு இருக்கிறதா சொல்கிறாங்க. இது பாதிப்பை ஏற்படுத்துமா உண்மையிலேயே காங்கிரஸுக்கு, இல்லை டிவிகேக்கு பலமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? காங்கிரஸ்லேருந்து ஒரு சிலர் போய் சேர்றதுனால அது தாவேக்காவுக்கு பலம் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. பட் திமுக கூட்டணியில் ஒரு சேலஞ்ச் ஒன்று இருக்குது. அதாவது என்ன தான் அவங்க தொகுதி பங்கீடெல்லாம் முடித்து 175 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்தில் திமுக போட்டியிட போகிறதா இருந்தாலும் அந்த கூட்டணியில் ஒரு அன்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இப்போ கூட்டணி கட்சி தலைவர்களை பொறுத்தவரையில் அவங்களுக்கு ஒரு மன வருத்தம் இருக்குது. தேமுதிகவுக்கு 10 இடங்கள் கொடுத்துட்டு நமக்கெல்லாம் குறைக்க சொல்லிட்டாங்களே அப்படின்னு கம்யூனிஸ்ட் இயக்கங்களுக்கு அந்த ஒரு வருத்தம் இருக்குது. விசிக தலைவர் வந்து நேற்று பார்த்திங்கன்னா 2 தோழமை சுட்டல் பண்ணிட்டார். மக்கள் நீதி மையம் வந்து போட்டியிடணும், சிறிய கட்சிகளுக்கு அவங்களுடைய சொந்த சின்னத்திலே போட்டியிட அனுமதிக்கணும் அப்படின்றதுனால வந்து ஒரு தோழமை சுட்டலாக வந்து அவர் சமூக வலைதளங்களில் பகிர்ந்தார், ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். ஸோ ஒரு அன்ரெஸ்ட் அப்படின்றது அந்த கூட்டணியில் இருக்குது. அதே மாதிரி தொண்டர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா திமுக வந்து ஒரு ரொம்ப அப்பர் ஹேண்ட் எடுத்து ஒரு சமமான ஒரு மரியாதை கொடுக்காம இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்கிறாங்க. நேற்று வந்தவங்களுக்கு வந்து 10 இடங்கள், எங்களுக்கு வந்து கொள்கை கூட்டணி, நாங்கள் வந்து எல்லா சூழ்நிலைகளையும் உங்களோட இருக்கோம், எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து குறைத்து கொடுத்துருக்கீங்களே அப்படின்ற வருத்தம் அப்படின்றது செகண்ட் லெவல் லீடர்ஸ் மத்தியிலையும் இருக்குது. நீங்கள் காங்கிரஸை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து மென்டலி பார்த்தீங்கன்னா தாவேக்கா பக்கம் தான் நம்ம போகிறோம் அப்படின்றது தொண்டர்களுடைய மனநிலையாக இருந்தது திமுக காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கும்போது. ஸோ அதனால் கம்ஃபர்டபுளாக திமுக கூட்டணி இருக்கா அப்படின்னு கேட்டால் அதில் கொஸ்டின் இருக்குது. நேற்று பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் வந்து ஒரு திறந்த மடல்லாம் வெளியிட்டிருந்தார். எல்லா கூட்டணி கட்சிகளையும் நீங்கள் உதயசூரியன் போல் நீங்கள் கணக்கில் எடுத்து வேலை செய்யணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தார். ஆனால் இப்போ அதிமுக தலைமையிலான பாஜக கூட்டணிக்கு எவ்வளோ தொகுதிகள் ஒதுக்கியிருக்கிறாங்க, எந்தெந்த தொகுதிகளில் பாஜக போட்டியிட போகுது, அப்புறம் கூட்டணி கட்சிகள்லாம் போட்டியிட போகுது அப்படின்ற விவரம்லாம் நமக்கு வந்துடுச்சு. ஸோ இதில் ஒரு கிளாரிட்டி நமக்கு கிடைக்குது, எங்கெங்கெல்லாம் டஃப்பான தொகுதிகளோ அங்கெல்லாம் வந்து கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு. அதே மாதிரி இப்போ திமுக கூட்டணியில் வந்து தொகுதி பங்கீடு செய்யும் பொழுது எந்தெந்த தொகுதிகள் எந்தெந்த கூட்டணிக்கு கொடுக்குறாங்க அப்படின்றதும் ஒரு பெரிய பேசு பொருளாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை ரொம்ப டஃப்பான தொகுதிகளை வந்து திமுக கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்குது, கம்யூனிஸ்ட் போன்ற இயக்கங்களுக்கு கொடுக்குது அப்படின்னா காங்கிரஸுக்கு கண்டிப்பாக அப்படி தான் போகும்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த இடத்துல வந்து ஓட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றது நடக்காது. ஸோ அந்த ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து திமுக நம்ம கேட்டதை கொடுக்கல, நம்மளை வந்து தோற்கடிக்கிறதுக்காகவே இந்த தொகுதிகளை நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்ற மனநிலையில் கூட ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஓட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றது 2021 சுமூகமாக நடந்ததில்ல. ஈவன் 2024 கூட பார்த்திங்கன்னா ரொம்ப சுமூகமாக நடந்தது. காங்கிரஸ் வேட்பாளர் இருக்கக்கூடிய இடத்துல கம்யூனிஸ்ட் தொண்டர்கள் வந்து ஓட் போட்டாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓட்ஸ் வந்து திமுகவில் ரொம்ப ப்ராப்பராக எல்லா கட்சிகளிலும் இருந்தது. அந்த மாதிரியான ஒரு சீக்வன்சஸ் இந்த தேர்தலில் இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஓட் ட்ரான்ஸ்ஃபரை பொறுத்தவரையில் நிறைய இந்த வருத்தங்கள் இருக்கிறதுனாலையும் தொண்டர்களை பொறுத்தவரையில் ஏன் நம்ம இவங்களுக்கு ஓட்டு போடணும், நம்ம ஏன் மாற்றி ஓட்டு போடக்கூடாது அப்படின்ற மனநிலையிலையும் இருக்கிறாங்க. அது இல்லாமல் இப்போ புது ஃபோர்ஸாக விஜய் வந்திருக்கிறதுனால அவர் சொல்கிறாருல ஒவ்வொரு வீட்லேயும் விஜய் இருக்காங்க அப்படின்னு. நிச்சயமாக ஒவ்வொரு குடும்பத்துலேயும் அவங்க ஃபேன்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த மூட் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால்
ஓட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றது கடந்த தேர்தல்கள் போல் திமுக கூட்டணியில் இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அதிமுகவும் இப்போ இதில் விதிவிலக்கு இல்லைன்னு சொல்லணும். அதிமுக ஏற்கனவே தொகுதிகள் பட்டியலை வெளியிட்டாங்க. அதுலேயே பல தொகுதிகள் வந்து டஃப்பான தொகுதிகள், ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடிய தொகுதிகள் கூட கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது அந்த கட்சி தொண்டர்கள் வந்து அதை எப்படி எடுத்துப்பாங்க? இப்போ அந்த 5 தொகுதியோ இல்லை 10 தொகுதியோ மட்டும் இல்லாமல் அந்த கட்சிக்கு தமிழ்நாட்டில் 234 தொகுதியிலையும் கேடர்ஸ் இருப்பாங்க, ஃபங்க்ஷனரிஸ் இருப்பாங்க. அந்த அடிப்படையில் தான் கூட்டணிகள் அமையுது. அப்போ மற்ற தொகுதியில் இருக்கவங்க அதை எப்படி பார்ப்பாங்க? என்னப்பா அது நம்ம கட்சிக்குன்னு கொடுத்த தொகுதியெலாம் இப்படி இருக்குது, நான் மட்டும் இந்த தொகுதியில் இவங்களுக்கு ஓட்டு போடணுமா அப்படின்ற எண்ணம் இயல்பாக வரும் இல்லையா? ஆமாம், இப்போ ஒவ்வொருத்தருடைய பிரச்சாரத்தை பொறுத்து இன்னும் கூட வந்து இன்டென்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அந்த ஓட் ட்ரான்ஸ்ஃபரை பற்றியெல்லாம் நம்ம பேசியிருந்தோம் இல்லையா? இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன நெரேட்டிவில் வந்து அவர் திமுகவை எதிர்க்க போகிறாரு, அதே மாதிரி பாஜகவுடைய தலைவர்கள் எப்படி இந்த கேம்பெயின்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்றத பொறுத்து ஒரு நெரேட்டிவ் மாறும். இப்போ விஜயை பொறுத்தவரையில் அவர் கேம்பெயின் பண்ணும்போது சோஷியல் மீடியா முழுவதும் அவருடைய கிளிப்பிங்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அவர் வந்து அடுத்த 20 நாட்களுக்கு ஒவ்வொரு நாளும் நீங்கள் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறீங்கன்னா ஃபேஸ்புக்கு, யூடியூப் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்க முடியும். ஏன்னா எல்லாருமே கவரேஜ் பண்ணுவாங்க. சும்மா வந்து அப்பப்போ வர்றதே வந்து அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து அவங்க வீட்டிலேருந்தே கவரேஜ் அப்படின்றது கொடுக்குறாங்களே. ஸோ அடுத்த 20 நாளைக்கு அவர் வந்து களத்தில் இருக்கும்போது அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஹைலைட் ஆகி தெரியும். ஸோ அதனால் அந்த லாஸ்ட் மொமெண்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்றது உண்மையாலே சுவாரஸ்யமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை பொறுத்து உங்களுக்கு வந்து மூட் சேஞ்ச் அப்படின்றது இருக்கும். யாருக்கு ஓட் போடலாம் அப்படின்றத டிசைட் பண்ணக்கூடிய ஃபேக்டராகவும் அது இருக்குன்னு நான் பார்க்குறேன். நிச்சயமாக தமிழ்நாடு அரசியலில் இது ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம். தேர்தலுக்கு முன்னாடி ஒவ்வொரு கூட்டணி அமைக்கப்படுறதுக்கு பின்னாடியும் நிறைய காரணங்கள் இருக்குது. சிலருக்கு சந்தேகங்களும் இருக்கும். அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பேசியிருக்கோம். வீடியோ பார்த்த நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.